என்னடா இது நீல கலர் சோறுன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், இந்த மாதிரி சோறு. அது மட்டும் இல்லாமல் அன்னாசி மற்றும் மூட்டை மிளகாயெல்லாம் கலந்த ஒரு வித்தியாசமான சோஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணியெல்லாம் போட்டுட்டு ஃபேட்டி லிவர்லாம் வந்து லிவரை சரியே பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படிப்பட்ட லிவரை கூட சரி பண்ணக்கூடிய ஹீமோபிட்டியா அப்படின்ற கெமிக்கல் மற்றும் சுகரே இல்லாத ஐஸ்கிரீம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். இப்படி நம்ம நாட்டை சேர்ந்த சிறப்பான செமையான ஐட்டங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிறது இந்த வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். இது ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் வீடியோவாக இருக்க போது இன்றைய வீடியோ. يبلي واحد كرك يلا بيا طق سيارة بوليس يلا يلا سوي رقصة ثانية رقصة البطريق ولا ستة ثمان يا أخي تفوز عندي خوش فصلة يا أخي تفوز உள்ளே வந்துட்டோம். உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்ன மாதிரியான ஐட்டங்கள்லாம் இருக்குன்னு. ஸோ முதலாவது கவுண்டர் நான் வந்து பார்த்தேன் பர்ஃப்யூம். அதாவது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஐட்டம் தான் பர்ஃப்யூம். ஸோ இந்த கருவப்பட்டை சினமன் இருக்கு இல்லையா, அதில் செய்யப்பட்ட பர்ஃப்யூம் தான் அது. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். செம்ம வாசம் நண்பர்களே, செம்ம குவாலிட்டியாக இருக்குது. ஸோ ஆனால் நான் வாங்கலை, என்கிட்ட அவ்வளோ பெரிய பட்ஜெட் இருக்கல இன்றைக்கி. அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த நீல சங்குப்பூவில் செஞ்ச ஃபேஸ் வாஷ் 2600 அந்த ஃபேஸ் வாஷ். ஆனால் செம்ம குவாலிட்டியானது, ஒரிஜினல் தானே, அதான் அந்த விலைகள். அப்புறம் அங்கே ஒரு பத்தி இருந்துச்சு, அதுவும் செமையான வாசம். அதாவது அந்த வாசம் வந்து பத்தியை தொட்டுட்டு நான் வச்ச பிறகு என் கையில் அப்படியே அந்த வாசம் இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சோப். இந்த சோப் வந்து இந்த மிருக கொழுப்புகள்லாம் அடங்காது. இப்போ நம்ம அங்கே இருக்கக்கூடிய ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் இருக்கக்கூடிய பக்கம் வந்திருக்கிறோம். ஸோ இதில் சினமன் கேப்சியூல், அப்புறம் மஞ்சள் கேப்சியூல், அதாவது இந்த கருவப்பட்டை மஞ்சள், இதெல்லாம் கேப்சியூல் வடிவத்தில், அதாவது வில்லைகளாக அங்கே இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நிறையா யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம் எல்லாம் பவுடர் ஃபார்மில் இருக்குது. அதாவது கறிவேப்பிள்ளை, விளாம்பழம், அதாவது திவுள்னு சொல்லுவோம் நம்ம, விளாம்பழம், அப்புறம் முடக்கத்தான்னு சொல்லக்கூடிய அந்த வகைகள், அப்படி ஏகப்பட்ட எல்லா பேரையும் நான் சொல்லிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு இப்போ போர் அடிச்சிடும். அதனால் அங்கே நிறைய விஷயங்கள் வந்து பவுடர் ஃபார்ம்லேயும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நிறைய வருத்தங்களுக்கு, நீரிழிவு நோயாக இருக்கட்டும், எடை கூடுதலாக உள்ளதாக இருக்கட்டும், மற்றது மலச்சிக்கலாக இருக்கட்டும், பல பிரச்சனைகளுக்கான தீர்வுகளுக்கான ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அங்கே நிறையா குவிஞ்சிருக்குது. அதை ஒன்ஸ் நீங்கள் போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அதை சரியாக புரிஞ்சு கொள்ள முடியும். ஸோ எல்லாத்தையும் நான் இதிலேயே சொல்லிகிட்டு இருந்தேன்னா அது போர் அடிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் அங்கே போய் பாருங்கள், நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காய வைத்த ட்ரைட் ஐட்டங்கள்லாம் நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்ன தெரியுமா? பாருங்கள், நீல சங்குப்பூ பப்படம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ இப்படியான பப்படம்லாம் நம்ம எங்கேயாவது பார்த்துருக்கோம். இப்படி வித்தியாசமான டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ்லாம் அங்கே இருக்குது. ஸோ அந்த ஐட்டம்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ எனக்கு பசிக்குது கொஞ்சம். அங்கே ஒரு ஃபுட் கோர்ட் இருக்குது, அதில் போய் சாப்பாடு ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். செம்ம பசி வந்துடுச்சு. ஸோ சாப்பாடுக்கு நான் ஒரு வெஜிடபிள் சாப்பாடுக்கு அங்கே பே பண்ணும்போது எங்கே போனாலும் என்ன பண்ணுறதுங்க, நம்மளை பார்த்து சிரிக்கிறதுக்குன்னு அங்கே ஒரு ஆள் இருக்கும் எப்பயுமே. ஸோ அதை பே பண்ணிவிட்டு இப்போ சாப்பாடை போய் எடுத்து அந்த சாப்பாடை நம்ம சாப்பிட போவோம். அதாவது நான் இன்றைக்கி ஆர்டர் பண்ண சாப்பாடு வந்து ஒரு வெஜிடபிள் சாப்பாடு தான். அதில் என்னெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் நிறைய கறிகள் அங்கே இருக்குது. அதில் வந்து எல்லாமே நம்ம நாட்டோட சிறப்பான ஐட்டங்கள் தான் வச்சுருக்குறாங்க சாப்பாட்டில். ஸோ அதில் நான் ஒரு சில கறிகள் நான் செலக்ட் பண்ணேன். அது மட்டும் இல்லை, இந்த ப்ளூ கலர் ரைஸ் என்ன தெரியுமா? முதல்ல நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த ப்ளூ கலர் ரைஸ் என்னென்னா, அந்த நீல சங்குப்பூ, நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்த அந்த நீல சங்குப்பூவை அரைத்து அதன் சாறை இட்ட இந்த சோறு தான் இது. இந்த சோறு வந்து என்னென்னா மன நிறைவை நமக்கும் மன நிம்மதியை நமக்கு கொடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு சோறுன்னு சொல்கிறாங்க. நான் சாப்பிடும்போது பார்த்துட்டு இருந்தேன், ஒரு அம்மா அங்கே ஒரு சில ஐட்டங்களை பார்த்துட்டு இருந்தாங்க. என்னன்னு சொல்லி நானும் போய் பார்த்தேன். அதாவது இந்த பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் நிறையா அங்கே இருக்குது. அதாவது இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் ஒன்றும் புதுசு இல்லை நமக்கு. ஆனால் இந்த பேக்கரி ஐட்டங்கள் என்னதுன்னு சொன்னால், அந்த பொகரண பான்னு சொல்லக்கூடிய அந்த முன்ன இருந்த மாதிரி அந்த நெருப்பில் வாட்டி செய்த அந்த பிஸ்கெட்ஸ், பான், அந்த ஐட்டங்கள்லேருந்து எடுக்கக்கூடிய மாதிரியான பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய அங்கே இருந்துச்சு. ஸோ இதுவும் அங்கே இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே திரும்பி பார்த்தா ஒரு ஐஸ்கிரீம் கார்னர் இருந்துச்சு அங்கே. ஸோ ஐஸ்கிரீம்னால் நம்ம விடுவோமா? ஸோ ஐஸ்கிரீம் கார்னர் கிட்டே போனேன். அங்கே நிறையா வெளிநாட்டுக்காரங்க, நம்ம உள்ளூர்காரங்கெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப பிஸியாக இருந்துச்சு. ஸோ அவங்களையும் பார்த்துட்டு அப்படியே நான் ஐஸ்கிரீம் ஒன்று ஆர்டர் பண்ணலான்னு போனேன். இங்கே இருக்கிற ஐஸ்கிரீமோட ஸ்பெஷல் என்னென்னா சுகர் லெஸ்ட் ஐஸ்கிரீம். அதாவது மிக குறைந்த அளவில் சீனியை கொண்ட ஐஸ்கிரீமும் இங்கே இருக்குது. அது இல்லாமல் சுகரே இல்லாத ஐஸ்கிரீம் இருக்குது. அதாவது சுகரே போடாமல், அதாவது உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கொள்வோமே, இப்போ வாட்டர்மெலன் அப்படின்ற ஒரு ஐட்டத்தில் ஐஸ்கிரீம் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த வாட்டர்மெலனுடைய சாரிலேயே செஞ்ச ஐஸ்கிரீம் இருக்குது. ஸோ அப்படி ஒரு ஐஸ்கிரீமை தான் நான் வாங்கி இப்போ சுவைச்சு பார்த்துட்ருக்கேன். இதில் சுகரே இல்லை, சுகர் ஃப்ரீ, அதாவது ஒரிஜினலாக அந்த ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட்லேருந்து செஞ்சது தான் அந்த ஐஸ்கிரீம். ஸோ அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அப்படியே பின்னுக்கு திரும்பி பார்த்தேன். அங்கே நிறைய நம்ம நாட்டு ட்ரெடிஷனை
பிரதிபலிக்கக்கூடிய நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் புக்ஸ் இருக்குது, புத்த தர்மத்தை போதிக்கக்கூடிய புத்தகங்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதுகளையும் நம்ம வாங்கி பார்க்கலாம். நிறைய புத்தகங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கு நாங்கள் அன்பளிப்பாக, இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா தாய்லாந்துக்கு நம்ம பிரதமர் போனால் அங்கேருந்து ஒரு கரடியை கொடுத்துன்னு போவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம நாட்டிலேருந்து ஸ்பெஷலாக நம்ம வெளிநாட்டுக்காரங்களுக்கு கொடுக்கக்கூடிய மாதிரியான சில கிஃப்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. ஸோ பிஸ்னஸ் பர்பஸ்க்கெல்லாம் நிறையா வெளியே ஓவர்சீஸ் ட்ராவல் பண்ணுறவங்களாம் இந்த மாதிரியான இடங்களில் இருந்து கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு போகலாம் வெளியில். இப்படி ஏகப்பட்ட ஸ்பெஷல் ஐட்டங்களை கொண்டது தான் இந்த இடம். அதுலேயும் பாருங்கள், வெள்ளைக்காரனுக்கே சவால் விடுற மாதிரி நெல்லி கோலான்னு ஒன்று செஞ்சு வச்சுருந்தானுங்க. அதாவது நெல்லிக்காயில் நெல்லி கோலா அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்படி இங்கே ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்குது. ட்ரைட் ஜாக், அதாவது காய வைத்த பலாக்காய், அப்புறம் ட்ரைட் பெப்பர், நிறைய ஐட்டங்களை வந்து பாகற்காயை வந்து காய வச்சுருந்தாங்க. பப்பாசி பழம் காய வைத்து நீர் அகற்றப்பட்ட முறையில் தக்காளி பழம், இப்படி ஏகப்பட்ட ஐட்டங்களை வந்து டிஃப்ரெண்ட்டான விதத்தில் இருக்குது. இதெல்லாம் அந்த ஷிப்பில் கப்பலில் வேலை செய்யக்கூடியவங்க அல்லது வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டின் ஃபார்மில் வந்து நிறைய கறிகள் இருக்குது. அதாவது ஸ்ரீலங்கனில் ஸ்பெஷல் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் அம்பரல்ல அப்படியெல்லாம் சில ஐட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஐட்டங்களில் உள்ள கறிகள், ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஐட்டங்கள்லாம் வந்து கறிகளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள ஸ்பெஷலே என்னன்னு சொன்னால், அதாவது இது எல்லாமே ஆர்கானிக், அதாவது இயற்கையான முறையில் விவசாயம் செய்யப்பட்ட பொருட்கள் தான் இங்கே இருக்குது. எல்லாமே சிந்தட்டிக்னு சொல்லக்கூடிய ரசாயன பாவனைகள் அடங்காத ஐட்டங்களை பயன்படுத்தினது தான் எல்லாமே. இவரை பார்த்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, ஒரு யாருன்னு தெரியலை. ஸோ அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், தேங்காய் என்பது இலங்கையினுடைய மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஸோ தேங்காயில் உள்ள பட்டர், தேங்காயில் இருக்கக்கூடிய அந்த தேங்காய் பானி, அப்புறம் நல்ல ஒரிஜினல் தேங்காய் பால், அது மட்டும் இல்லாமல் ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய், அதாவது இந்த தேங்காய் எண்ணெய் ஒரிஜினல் பியூர் தேங்காய் எண்ணெயை வந்து நம்மளோட உடம்புக்கெல்லாம் பூசினா அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரிஜினலான ஐட்டங்கள் தான் இங்கே இருக்குது. எல்லாமே வந்து மிகவும் தரமான ஐட்டங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அம்பரல்ல ஜாம், அது மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீன் நூடுல்ஸ்ன்னு சொல்லி விட்டுருந்துச்சு. அதாவது இந்த பயறு அந்த ஐட்டம்லாம் கலந்து, தானிய ஐட்டம்லாம் கலந்து செய்த மாவால் உருவாக்கப்பட்ட நூடுல்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த ஹீன் போவிட்டியா பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும் தானே, அந்த லிவர்லாம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு லிவரை திரும்பியும் செய்யக்கூடிய வகையில் அந்த ஹீன் போவிட்டியான்னு சொல்லக்கூடிய அந்த பவுடர் இருக்குது. அதை வந்து குடித்தா லிவரெல்லாம் நல்லா சரியாக போகும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல வகையான நிறைய ஐட்டங்கள்லாம் இருக்குது. நீங்கள் அங்கே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நாங்கள் பிளாக் பெப்பர் சோஸ் எல்லாம் எல்லா இடமும் தேடிகிட்டு இருப்போம். அந்த சோஸ் இருக்குது, பெப்பர் சோஸ் இருக்குது, பலாக்காயாலான பலா போஷா அப்படின்னு சொல்லக்கூடிய ஐட்டங்கள்லாம் இருக்குது, சர்வ போஷா, இப்படி குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நல்ல சத்தான ஐட்டங்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ இந்த வற்றாளி கிழங்கு கறி, இப்படி ஏகப்பட்ட ஐட்டங்கள். எனக்கு ஒவ்வொன்றா வந்து சொல்லிகிட்டே போகிறது வந்து உங்களுக்கும் போர் அடிச்சிடும். அதனால் நீங்கள் போய் பாருங்கள், இந்த இடம் சூப்பராக இருக்குது. அந்த இடத்த தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் செய்துட்ருக்கிறேன். ஸோ மரவள்ளி கிழங்கெல்லாம் காய வைத்த ஃபார்மில் இருக்குது. அப்புறம் நம்ம சும்மா இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் பொரித்து சாப்பிட்றதுக்கான நிறைய ஐட்டங்களை வந்து இவங்க வந்து காய வச்சுருக்கிறாங்க. எல்லாமே நம்ம நாட்டோட சிறப்பான ஐட்டங்களாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சட்னி வகைகளும் நிறையா இருக்குது. மாங்காய் சட்னி, அப்புறம் தேசிக்காய், ஊறுகாய், இப்படியான ஐட்டங்களும் நிறையா இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் சோளத்திலே ஒரு அரிசி வகையெல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஜாம். இந்த ஜாமெல்லாம் வந்து எல்லாமே நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்டில் செஞ்சுருக்கிறாங்க. தேவையற்ற கெமிக்கல்ஸ் எல்லாம் கலக்காமல் நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்ட்லேயே தான் எல்லாமே செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் தான் இங்கே உள்ள ஸ்பெஷலான ஐட்டமாக இருக்குது. ஸோ ஒரு மாதிரியாக நான் இந்த கடையை ஓரளவுக்கு உங்களுக்கு விளங்கப்படுத்தி நினைக்கிறேன். ஒரு குறைஞ்ச ஸ்பேஸில் நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் ஸ்டோராக தான் இந்த ஸ்டோரை நான் பார்க்குறேன். அங்கே வந்து சாப்பிடவும் முடியும், ஷாப்பிங் பண்ண முடியும், கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். எல்லா வகையிலையுமே இந்த கடை நல்லா இருக்குது. ஸோ இது எந்த கடை எங்கே இருக்குதுன்னு சொன்னால், இது வந்து இந்த கடை எங்கே இருக்குதுன்னு கேட்டால் ஆர்டி மெல் மாவட்டம்னு சொல்ல முடியாது, அதாவது டூப்ளிகேஷன் ரோடுன்னு முன்னே சொல்லுவாங்க. ஸோ 100, 101 அந்த மாதிரி பஸ்ஸஸ்லாம் நீங்கள் போகலாம். அது மோஸ்ட்லி எல்லாத்தையும் இப்போ வெஹிக்கிள் இருக்கும். ஸோ வெஹிக்கிள் இருக்கவங்களா போகலாம். ஸோ அந்த பபலப்பிட்டிய ஃபேஷன் பக்குக்கு கொஞ்சம் முன்னால் தான் இந்த இடம் இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு சொல்கிறது வந்து உமன் தவ. இதை வந்து உருவாக்குனது வந்து ஒரு தேரர் ஒருத்தர், ஸ்ரீ சமந்த பத்ர அப்படின்னு சொல்லக்கூடிய தேரர் ஒருவர், குருநாகலை சேர்ந்த தேரர் ஒருவர் உருவாக்கிய கன்செப்ட் தான் இந்த கடை. அதாவது வச நதி கேம, அதாவது இந்த கெமிக்கல்லாம் இல்லாமல்
விஷமற்ற உணவுகளை நமது மக்கள் உண்ண வேண்டும், நமது நாட்டு பாரம்பரியத்தை உலகறிய செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் இதை உருவாக்கியிருக்கிறாரு. ஸோ நான் இன்றைக்கி அந்த ப்ரோட்டீன் நூடுல்ஸ், ஜாம், அது மட்டும் அந்த பலாக்காயினுடைய அந்த இதெல்லாம் வாங்கிட்டு இங்கே கிளம்ப போகிறேன். ஸோ see you நண்பர்களே, மற்றும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நான் நிறைய தரதுக்கு